ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா SSM Green Energy ஆத்தரைஸ்ட் டீலர் ஃபார் கைனடிக் கிரீன் எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் திருச்செங்கோடு. நம்ம ஆஃபீஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு டு ஈரோடு மெயின் ரோட் கூட்டப்பள்ளி பாஸ் ஸ்பீட்ல வருவானுங்க, அதுவும் முக்கு வேற. எந்த நான் கார்த்திக் பேசுறேன். இங்க SSM Green Energy திருச்செங்கோடு. இப்போ நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஈசுலு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் டைப் கைனடிக் கிரீன்ல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து இந்தியன் மேனுஃபேக்சர். ஃப்ரேம் வந்து எல்லாமே வந்து கைனடிக் இன்ஜினியரிங் லிமிடெட். இது டிசைன்டு பை கைனடிக் கிரீன். ஸோ அதே மாதிரி வந்து பேட்டரியும் பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்டரிஸ். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஸோ வாங்க வண்டியை பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க வண்டியோட மீட்டர் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே SOCன்னு போட்டுக்கிறது ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், அதாவது உங்கள் பேட்டரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி காமிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே ஓடோ மீட்ரு, ட்ரிப் மீட்ரு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் போகும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹப் டிரைவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 ஷாக் அப்சர்வர்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ லாங் போனாலும் எதுவுமே வந்து அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ அதே மாதிரி டிக்கி இதோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ள ஒரு சின்ன ஹெல்மெட்டை வச்சுக்கலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டும் உங்களுக்கு எரியும். உங்களுக்கு சாவி ஆன் பண்ணிங்கன்னா. ஸோ பேட்டரி லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நீங்க உங்க மொபைல் வந்து அர்ஜென்ட்டா சார்ஜ் இல்லைன்னா நீங்க இங்க USB கேபிள் வழியா இங்க சார்ஜ் போட்டுக்கலாங்க. ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீங்க வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க இங்க வச்சுக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீட்டா மேட் கொடுத்துருவாங்க ஃப்ளோர்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து பெருசா எதுவுமே வராது. உங்களுக்கு அப்பப்போ ஃப்ரீக்வெண்டா வந்து உங்களுக்கு பிரேக் ஆயில் மட்டும் எவ்ரி 2000 to 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணீங்கன்னா போதும். மற்றபடி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெயின்டெனன்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். இது வந்து ஏன்னா உங்களுக்கு ஹப் மோட்டார் இருக்கனால உங்களுக்கு வேற எந்த மெயின்டெனன்ஸுமே தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் DRL வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வித் ஹாலோஜன் கொடுத்துருப்பாங்க இங்கே. ஸோ இது நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து நல்லா பிரைட்டாகவே இருக்கும். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் சிம்பிளோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் உள்ள மோட்டர் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த ட்ரையாங்கிள் லைட் வந்து எரியும். ஸோ அதே மாதிரி பேட்டரி வந்து ஏதாவது ரிஸ்க் ஆஃப் ஃபயர் இல்லை ஏதாவது இதுன்னா உங்களுக்கு இந்த ஃபயர் சிம்பிள் எரியும். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு ஹாரன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்பீட் மோட்ஸ் வந்து இங்கே எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் மோடில் போட்டிங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். செகண்ட் மோடில் வந்து போட்டிங்கன்னா 20 to 40 வரைக்கும் போகுங்க. தேர்ட் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 60 வரைக்கும் மேக்ஸிமம் போகுங்க. ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வண்டி வந்து அப்படியே நார்மல் மற்ற வண்டியாட்டும் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா உடனே மூவ் ஆகாது. பிரேக் பிடிச்சி அமுத்தி விட்டுறதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வெஹிக்கிளே வந்து மூவ் ஆகும். பின்னாடி பவரே போகுங்க. அது வரைக்கும் வந்து சேஃப்டி வைஸ் இது பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கீ போட்டு ஆக் கொடுத்தா மூவ் ஆகும். இந்த வெஹிக்கிள் வந்து அப்படி மூவ் ஆகாதுங்க. வாங்க இப்போ அதை காமிக்கிறேன். வண்டி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டேங்க. ஆக்சிலரேட்டர் கொடுத்தா கீழே வந்து வீல் இதாகலைங்க. இப்போ வாங்க பிரேக்கு பிடிச்சிட்டு விடுறேன். இப்போதான் மூவ் ஆகுது. ஸோ சேஃப்டி வைஸ் இது யார் வேணாலும் வாங்கலாங்க. ஸோ இதில் வந்து டாப் ப்ரியாரிட்டி இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இங்கே சைட் ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கு. நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டு வண்டி மூவ் பண்ண முடியாதுங்க. மூவ் ஆகாதுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க. தேங்க்யூ.